கேரளாவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குதுங்க. இங்கே மட்டும்தான் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு தெரில. ஏன்னா ஒரு 23 வயசு பையன் தன்னோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக கொலை பண்ணுறான். பெரியப்பா பெரியம்மா அப்படின்னு ஆரம்பித்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணுறாங்க. கடைசியாக கொலை பண்ணிவிட்டு போலீஸில் சரணடைகிறான். போலீஸ் இந்த கேஸை விசாரித்து இதுதான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை பற்றி தான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறான். இறங்கி உள்ளே வந்துட்டு சொல்கிறான், இது மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு. போலீஸை வந்து மிரண்டு போகிறாங்க. என்ன கொலை பண்ணிட்டியா அப்படின்னு. எங்கே கொலை பண்ணுன்னு கேட்டால், இது மாதிரி எங்கள் வீட்டில் 2-3 பேரை கொலை பண்ணிட்டேன், அங்கே 2 பேரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா போலீஸ் மிரண்டு போகிறாங்க. என்னது 6 பேரை கொலை பண்ணியிருக்கியா அப்படின்னு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையன் வந்து அங்கனே வந்து மயங்கி விடுவாப்புல. என்னடா இது அப்படின்ட்டு வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் இந்த பையனை அட்மிட் பண்ணுறாங்க. ஒருவேளை மனநல பிரச்சனை உள்ளவனும் அப்படின்னு சந்தேகம் வருது போலீஸுக்கு. இருந்தாலும் இவன் சொன்ன இடத்த போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரிஜினலாகவே வந்து இறந்து கிடக்குறாங்கன்னு தெரியுது. இவன் சொன்னது 6 பேர், அதில் 5 பேர் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தங்க மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, இந்த பையனோட அம்மா தான் அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து கேன்சர் பேஷண்ட்டுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் இருக்குது. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்களா, இவன் வேறு எலிமருந்தை சாப்பிட்டான். இங்கே ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக ஓடுது. இவனுக்கு வந்து உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸுக்கு பயங்கரமான தலைவலி கேஸாக அது மாற ஆரம்பிக்குது. இந்த கொலை வந்து 3 இடத்துல வந்து நடந்திருக்குங்க. இந்த 3 இடத்துல வந்து 2 இடம் வெஞ்சாரமூடு போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு கீழே வருது, இன்னொரு இடம் பாங்கோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே வருது. 2 போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸுக்கு வந்து தெரிய வருது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, வெஞ்சாரமூடில் ஒரு குடும்பம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்புறம் அஃபான் அப்படின்னு இந்த கொலை பண்ணியிருக்காங்கள இவன் இருக்கிறான், இவனுக்கு ஒரு 13 வயசில் ஒரு தம்பி இருக்கிறான். மொத்தம் 4 பேர் அந்த குடும்பத்தில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அஃபானோட அப்பா வந்து சவுதி அரேபியாவில் போய் வேலை பார்க்குறதுனால அவங்க வீட்டில் வந்து இருக்க முடியலை. அவங்க வந்து அங்கே போய் வேலை பார்த்துட்டு அதுலேருந்து வர காசை வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் குடும்பமும் முதல்ல நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்படி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்துட்டிங்கன்னா, அங்கே சவுதி அரேபியாவில் இருக்காங்களா அப்பா, அங்கே வந்து சில கடன் வருது. அதை தாண்டி அங்கே ஒரு சில சட்ட பிரச்சனை இருக்குது, அதை வேறு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காசு அங்கே தேவைப்படுது, ஊருக்கு வேறு வர முடியல. இது மாதிரி பல பிரச்சனையில் சவுதி அரேபியாவில் அவங்க அப்பா மாட்டிக்கிறாங்க. இங்கே இந்த அஃபான் 23 வயசு பையன் தான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறாப்புல. வெறும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, முடியாமல் கடன்லாம் அடிக்கடி வாங்கிட்டு இருக்காப்புல. இந்த கடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய தலைவலியாக அந்த பையனுக்கு வந்து அமையுது. என்ன பண்ணுறதுனே தெரில, கடனை வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட 14 பேர்கிட்ட ₹1 2 கிடையாதுங்க, 65 லட்ச ரூபா கடன் வாங்குறாரு. யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு. அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டணும்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ ரூபா வாங்குறாரு. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்க அப்பா நினைக்கிறாரு, இவன் 15 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான், பேங்கு அப்புறம் சில சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கியிருக்கான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இவன் 65 லட்ச ரூபா வாங்கியிருந்திருக்கான். இது மிகப்பெரிய தலைவலியாக அஃபானுக்கு வந்து முடியுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கான். கடங்காரங்க வேறு வந்து வீட்டுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த அஃபான் 23 வயசு பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் கேட்குறான், உன்கிட்ட நகை இருந்தால் ஏதாவது கூட, எனக்கு கடன் இருக்குது, நான் அடகு வச்சுட்டு கொஞ்ச நாளில் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி நம்ம லவ்வர் தானே கேட்குறான் அப்படின்ட்டு அது நகையெல்லாம் வந்து கொடுக்குது. இவன் அடகு வச்சுட்டு பணத்தை வந்து செலவு பண்ணுறானா. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு கேட்குது, என் நகையை எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு. இவன்கிட்ட பணம் இல்லை. தன்னோட அப்பாட்ட ஃபோன் அடித்து பணம் கேட்குறான். அவங்க 60,000 ரூபா பணத்தை போட்டு விட்டுறாங்க. ஆனால் அந்த 60,000 ரூபாயை வச்சு அந்த ஒரிஜினல் நகையை எடுத்து தன்னோட லவ்வர்கிட்ட கொடுக்கல, போலி நகையை தான் எடுத்து கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பையன் வந்து கடன்லேயே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அடிக்கடி கடன்காரங்க வேறு டார்ச்சர் பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, இனிமேல் நம்ம குடும்பமாக சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு இந்த பையன் முடிவு பண்ணுறாப்புல. அதையும் அவரே முடிவு பண்ணிக்கிறாப்புல. ஒரு நாள் அம்மாட்ட கேட்குறாங்க, இது மாதிரி வந்து சூசைட் பண்ணிக்குவோமா அப்படின்னு. அவங்க வந்து என்னடா அவன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து தன்னோட அம்மாட்ட வந்து பணம் கேட்குறான், இது மாதிரி வந்து கடன் இருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த அம்மா வந்து எங்கடா என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பணம் கொடுக்கலையா, அந்த கார்டில் வந்து அடிக்கிறான். அப்படி அடித்ததில் அவங்க கீழே வந்து விழுவுறாங்க. இவன் நினைக்கிறான் நம்ம வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு இவன் பாட்டுக்கு வந்து போகிறான். இவன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா, பைக் எடுத்துக்கிட்டு வெஞ்சாரமூடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். அங்கே போயிட்டு சுத்திகோலை வாங்குகிறான். சுத்திகோலை வாங்கிட்டு தன்னோட அப்பாவோட அம்மா இருக்காங்க, அதாவது பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி வீட்டுக்கு 15 கிலோமீட்டர் பைக்லேயே ட்ராவல் பண்ணி அங்கே போய் பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி கடன் இருக்குது பாட்டி, காசு கொடுங்க அப்படின்னு. அந்த பாட்டி கழுத்தில் ஒரு செயினை போட்டிருக்காங்க, அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. இவன் சொல்கிறான் அந்த செயினை கொடுங்க அப்படின்னு.
அந்த செயின் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் கொடுக்கலையா, சுத்திகள் தான் கையில் வச்சுருக்கான்ல, மண்டைகளே அடிச்சுட்டு கொலை பண்ணிவிட்டு அந்த செயினை கலட்டிட்டு வந்துடுறான். இது யாருமே பார்க்கல. இப்போ செயினை கலட்டிட்டு எங்கே வரான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பையில் போட்டுட்டு வந்துடுறான். வர வேலையை யோசிக்கிறான், பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு. வர வேலை தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கே போயிட்டு இது மாதிரி பெரியப்பா பெரியம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களும் பணம்லாம் தரலை அப்படின்னோன்னே அவங்கள கொலை பண்ணி பிளான் பண்ணுறான். ஏற்கனவே பெரியப்பா மேலே ஒரு காண்டு இருக்குது. அது என்ன காண்டுனா, தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ல, நீ ஏன் இப்போ லவ் பண்ணுற, உனக்கு லைஃப்பில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, நீ ஏதாவது பண்ணணும், வேலை பார்க்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. இதுவும் இவனுக்கு பிடிக்கல. பல வெஞ்சன்ஸை வச்சுட்டு கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சுத்திகளை வச்சு அடிக்கிறான். சோபாவிலே வச்சு கொலை பண்ணுறான். தன்னோட பெரியம்மா கிச்சனில் இருக்காங்க, அங்கே போய் அவங்களையும் கொலை பண்ணுறான். இப்படி பாட்டியும் கொலை பண்ணிட்டான், பெரியப்பா பெரியம்மாவும் கொலை பண்ணிட்டான். அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு அடுத்து யோசிக்கிறான் யாரை கொலை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ தான் அவரோட லவ்வர் இருக்கேன், நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிச்சு, அதை கூப்பிடும் அப்படின்னு ஃபோன் அடித்து வெளிலவா அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு சாக போகிறேன்னு தெரியாமே டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிவிட்டு பைக்கில் ஏறுது. இங்கே இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டுக்கு வந்துட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணுறான். இதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், தான் இல்லாமல் இந்த பொண்ணு உயிரோடு இருக்காது, ஏன்னா அந்தளவுக்கு என்னை லவ் பண்ணுது அப்படின்னு அவன் நம்பி அந்த பொண்ணையும் சுத்திகளை வச்சு அடித்து கொலை பண்ணுறான். தான் லவ் பண்ண பொண்ணை அப்படி அடித்து கொள்கிறாங்க. இப்படி அடித்து கொள்கிறான்னா இப்போ அந்த குடும்பத்தில் மிச்சம் இருக்கிறது அந்த தம்பி மட்டும்தான், 13 வயசு பையன் மட்டும்தான். அந்த பையன் அப்போ வெளில போயிருந்துருக்கான். அவன் வீட்டுக்கு வரானா, வரும்போது சரி இவனையும் கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு இவனையும் சுத்திகளை வச்சு அடித்து பயங்கரமாக கொலை பண்ணுறான். கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறான்னா, சரி ஓகே நம்மளே இறந்துடுவோம் அப்படின்னு அந்த பையன் வரும்போதே பார்த்துட்டிங்கன்னா ட்ரிங்க்ஸாக வாங்கிட்டு வந்துடுறான். அந்த ட்ரிங்க்ஸில் எலிமருந்தை கலந்து மடக்குன்னு குடிக்கிறான். குடிச்சிட்டு அவனோட பிளான் என்னென்னா, பைக் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரணடைகிறது தான். இப்படி பைக் எடுக்க வரானா அந்த எலிமருந்து வேலையை காமிக்க ஆரம்பிக்குது. பைக் எடுக்க முடியல, உடனே ஆட்டோ வர வைக்கிறான். ஆட்டோவில் ஏறி வெஞ்சாரமூடு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது மாதிரி சரணடைகிறான். எல்லாத்தையும் சொல்கிறான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மயங்க விழுவுறான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த பையனோட அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்ல, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. சவுதி அரேபியா அவங்களும் ஊருக்கு வராங்க. அவங்கள்ட்ட விசாரிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 15 லட்ச ரூபா கடன் வாங்கினது எனக்கு தெரியும், ஆனால் அது 65 லட்ச ரூபாயாக மாறினது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை தாண்டி இந்த பையனோட அம்மா உயிரோடு தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க, உங்களை யார் இது மாதிரி பண்ணா அப்படின்னு. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நான் இது மாதிரி பெட்லேருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தான் பையனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, தன்னை இது மாதிரி அடித்து போட்டுட்டு அவன் இவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அவங்க கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்திருக்கு. போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது, கடனால் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. இன்னமும் தீவிரமாக விசாரிக்கிறாங்க, யார் யார் கடன் கொடுத்தா, இது உண்மையிலே இவ்வளோ கடன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு முன்னாடி மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எலிமருந்தை சாப்பிட்டதுனால ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்குல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கைது பண்ணி இன்னும் பயங்கரமாக விசாரணை ஓடும். இதையும் தாண்டி மனநல பிரச்சனை உள்ளவனா ஏன் இவ்வளோ பேரை கொலை பண்ணா அப்படின்ட்டு செக் பண்ணணுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் வச்சு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது எந்த டெஸ்ட்டு எதுலேயுமே மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு தெரியவே இல்லை, நார்மலாக உள்ளவன் தான் அப்படின்னு டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லாமே முடியுது, ஆனால் அந்த 5 பேர் மட்டும் இறந்து போகிறாங்க. இவன் தான் லவ்வரை கொலை பண்ணதுக்கு ஒரு காரணம் சொன்னான் பார்த்தீங்களா, தான் இல்லாமல் அவள் உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு. இதெல்லாம் என்ன ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரிலங்க. நம்ம இறக்கன்னு முடிவு பண்ணால் நம்ம இறக்குறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் போட்டு தள்ளதெல்லாம் இது என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்னு தெரில. உங்களுக்கு இதை பற்றி என்னங்க தோணுது, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொன்று, கடனும் ஒரு இதை கேன்சர் மாதிரி தாங்க, அப்படியே வட்டி மேலே வட்டி போட்டு அதுவும் பெருகிட்டு போயிட்டு தான் இருக்கும். சரி, பை கைஸ்.